Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி மில்க் பவுடர் பர்ஃபி தான். இந்த மில்க் பவுடர் பர்ஃபியை மிச்சமே ஈஸியாக செஞ்சுடேலும். இதை நீங்கள் வீட்டிலையே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்டா இப்படி ஒரு பர்ஃபியை செஞ்சு நீங்கள் கடைகளுக்கும் போடலும். பொதுவாக இதை கடைகளில் வாங்குறேன்டா மிச்சமே விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் நாங்கள் வீட்லேயே செய்கிறேன்டா நல்ல டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி ஹைஜீனாகவும் செஞ்சடிக்கலும். அப்படி ஒரு ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இந்த மில்க் பவுடர் பர்ஃபியை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் சுகரை ஆட் பண்ணினேன். நான் இந்த பர்ஃபியை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நான்ஸ்டிக் பேனில் நாங்கள் இந்த மில்க் பவுடர் பர்ஃபியை செய்கிறேன்ட்டு எங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக செஞ்சிடலும். அதோடு நான் ஒரு 1/2 கப் மாதிரி இதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணினேன். இப்போ இது நாங்கள் இந்த சீனி கரையை காட்டி ஹைட்லேயே வச்சு இந்த சீனியை நல்லா கரைச்சி கொள்ளணும். இன்றைக்கி நான் செய்கிற இந்த பர்ஃபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கொடுக்குறேன். தேவையானவங்க அங்கேயும் போய்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி கரையை காட்டியும் நான் ஸ்பெட்யூலாவால் நல்லா கரைச்சி கொண்டேன். நாங்கள் இதை ஹைட்லேயே வச்சு இந்த சீனியை கரைச்சி எடுக்கணும். அப்போ டக்குன்னு கரைஞ்சி பட்டுரும். பாருங்கள், சீனி கரைய இப்படி நல்லா நிறைய பபிள்ஸ் வரும். இப்படி நிறைய பபிள்ஸ் வர நேரம் நான் அந்த ஸ்பெட்யூலாவால் மிக்ஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணோன்னா வேண்டாம் கையில் தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம். பாருங்கள், நாங்கள் போட்ட சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா இப்படி நான் காட்டுற மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், இப்படி ஒரு கம்பி பதம் மாதிரி கைக்கு இழுப்படணும். இது தான் இதோட சரியான கன்சிஸ்டன்சி. அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் 1 கப் சுகர் எடுத்து சுட்டி அதே கப்பால் தான் 1 கப் மில்க் பவுடரும் ஆட் பண்ணி இந்த மில்க் பவுடர் கட்டிப்படாமல் நல்லாவே நாங்கள் இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த சுகர் சிரப்லேயே. கை விடாமல் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணுற நேரம் நான் நினைவோடு சொல்லிக்கொள்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணி தான் நீக்கணும். அப்போ தான் இது டக்குன்னு கட்டி ஆகாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே தான் இந்த மில்க் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நான் கட் பண்ணின ஆமண்ட்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணினேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸிக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நட்ஸ் இதுக்கு ஆட் பண்ணாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நார்மலாகவே எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். அதோடு நான் இன்றைக்கி இந்த மில்க் பவுடர் பர்ஃபிக்கு ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணினேன். இதுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிலும். உங்களுக்கு எந்த எசன்ஸ் இதுக்கு ஆட் பண்ண விருப்பமோ அந்த எசன்ஸால் 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கு போகிறோம். திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை லோ ஹீட்லேயே நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு குழி மாதிரி வரும். கடைசிக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளே விளங்கும். அப்படி வர காட்டியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரும் ஆட் பண்ணினேன். இதுக்கு பட்டர் இல்லாட்டி கீயும் ஆட் பண்ணிலும்.
பட்டரையும் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம். லோ ஹீட்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து இதை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் செஞ்சதால் இது எனக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சு. நீங்கள் சம்டைம் வந்து சும்மா பேனில் செய்கிறேன்டா இது வந்து டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் லோ ஹீட்லேயே வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் க்ரீன் கலரும் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு வந்து கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி இந்த பர்ஃபியை செய்கிறதுக்கு இப்படி ஒரு ட்ரே ஒன்று தான் எடுத்தேன். அந்த ட்ரேயில் வந்து பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் ஆமண்ட்ஸும் நான் கட் பண்ணி போட்டுக்கொண்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்ச பர்ஃபியை வந்து இதில் போட்டு ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், நல்லா ஈவனாக வாரத்துக்கு. நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் இன்றைக்கி க்ரீன் கலர் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம். ஃபுல்லாக நான் அது மிக்ஸ் பண்ணி விடலை. டபுள் லேயர் வர மாதிரிக்கு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த க்ரீன் கலரை வந்து கொஞ்சம் எடக்கெட காட்டுற மாதிரி தான் இந்த க்ரீன் கலரை நான் இன்றைக்கி ஆட் பண்ணினேன். இது இப்போ நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் கட் பண்ணணும். இதை நல்லா இப்போ நான் ஆற விட்டேன். இப்போ இது நல்லா ஆறிட்டு நான் வந்து ட்ரேயில் வந்து செட் பண்ணிட்ட பர்ஃபி நல்லா ஆறிட்டு பாருங்கள். இதை வந்து நான் அன்மோல்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், நல்லா செட்டாகி வந்து இருக்குது. பாருங்கள், பார்க்கக்குள்ளே நல்லா டெலிஷியஸாக இருக்குது. இந்த மில்க் பவுடர் பர்ஃபி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்ல விருப்பம். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் வந்து இந்த மில்க் பவுடர் பர்ஃபி வந்து பொதுவாக எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் கடைகளில் வாங்குறேன்டா நிறைய விலை கொடுத்து வாங்கணும்னு தான் சிலவங்க வந்து வாங்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மில்க் பவுடர் பர்ஃபி நிறைய பேருக்கு செய்ய தெரியாமையும் மிக்கும். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. மிச்சம் பேர் நினைப்பாங்க இது ஒரு கஷ்டமான ரெசிபின்ட்டு. அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரியே அதே இன்க்ரீடியன்ஸை போட்டு செஞ்சிக்கிட்டால் அவங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு மில்க் பர்ஃபியாக செஞ்சு வீட்லேயே தின்னேலும். பாருங்கள், நான் இதை கட் பண்ணி எடுத்தேன். கடைகளில் வாங்குகிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் கடைகளில் வாங்குகிற மாதிரியே தான் நிற்கிது. நீங்களும் இந்த பர்ஃபி ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் கட்டாயம் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.